உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அண்மைச் செய்தி. அரக்கோணம் வழித்தடத்தில் மீண்டும் ரயில் சேவை சீராக இன்னும் 4 மணி நேரம் ஆகும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. தீ விபத்து நடந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை பெய்து வருவதால் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மீட்பு பணிகள் இன்னும் நிறைவடையாததால் ரயில் சேவை மீண்டும் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரபு. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை மணலி பகுதியில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான நிறுவனத்தில் இருந்து 52 டேங்குகள் மூலம் டீசல் நிரப்பிக் கொண்டு பெங்களூரு நோக்கி புறப்பட்ட கூட்ஸ் ரயிலானது திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதில் டீசல் ஏற்றிக்கொண்டு சென்ற 15 டேங்கர்கள் முற்றிலுமாக தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தது. மீதமுள்ள டேங்குகளை ரயில்வே ஊழியர்கள் பத்திரமாக மீட்டனர். இந்த தீயை அணைக்கும் பணியில் 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் NDRF வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் 15 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு இந்த தீ அணைக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் நேரில் பார்வையிட்டு விபத்து நடைபெற்ற பகுதி அருகே இருந்த குடியிருப்பு வாசிகளை பத்திரமாக அப்புறப்படுத்தி அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். இதனையடுத்து 140 டன் எடையை தூக்கக்கூடிய பிரம்மாண்ட மாமல்லன் என்ற கிரேனானது தற்பொழுது வரவழைக்கப்பட்டு தீயில் கருகிய அந்த டேங்கர்களை டிராக்கிலிருந்து அப்புறப்படுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது. பணி தொடங்கி நடைபெற்ற நிலையில் தற்பொழுது அந்த பகுதியில், அதாவது விபத்து நடைபெற்ற திருவள்ளூர் பகுதியில் தற்பொழுது மழையானது பெய்து வருவதால் இந்த பணிகள் நடைபெறுவதில் தோய்வு ஏற்பட்டுள்ளது. இதனால் ரயில்வே துறையின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த சுமார் 4 மணி அளவில் அதாவது ரயில் சேவை தொடங்கும், திருவள்ளூர் அரக்கோணம் மார்க்கமாக ரயில் சேவை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த மழையின் காரணமாக மீட்பு பணிகள் நடைபெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மேலும் சில மணி நேரம் அந்த மீட்பு பணிகள் நடைபெறும் எனவும் சுமார் 4 மணி வரை, அதாவது இரவு 8 மணி போலதான் இந்த மீட்பு பணிகள் முடியும் எனவும் அந்த ரயில் சேவை தொடங்கவும் வாய்ப்புள்ளதாக தற்பொழுது ரயில்வே ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இங்கு வரவழைக்கப்பட்ட ராட்சத கிரேனானது, அதாவது மாமல்லன் என்ற கிரேன் மூலம் தற்பொழுது அந்த பெட்டிகளை டிராக்கில் இருந்து அப்புறப்படுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபு. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.